السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வோம் என்ற தொடரில் இன்று 6வது நாள். இந்த 5 நாட்களாக கடந்த நாட்களில் பெருமானாருடைய சிறிய வயதில் எப்படி இருந்தார்கள், இளமை பருவம் எப்படி இருந்தது, மக்காவுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நல்ல பட்டங்கள் கொடுத்து வைத்திருந்தார்கள், தீனை எத்தி வைக்கும் போது அவர்களுக்கு என்ன சிரமங்கள் என்பதாக தொடராக சில சுருக்கங்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் முதலாக வகை இறங்கிய இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்த அந்த மகத்தான நாளை பற்றி, அந்த இரவை பற்றி இன்று சுருக்கமாக பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்ட ஒரு நாள் அந்த ஹிரா குகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த அந்த முதல் நாள் தான். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது விஷயம் தனிமையை அதிகம் விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயது நெருங்கிய காலத்தில் மக்காவுடைய குழப்பமான ஒரு சூழலை விட்டு ஹிரா குகையை சென்று தனிமையில் அல்லாஹ்வை வணங்குவது அவர்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் தனிமையில் இருந்து அங்கே இபாதத்தில் ஈடுபடுவார்கள். சஹீஹ் புகாரில் வருது. இதில் படிப்புன்னு என்றுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹிரா குகையில் தனித்திருந்தார்கள். அது குழப்பமான காலகட்டத்தில். இன்றைய வாழ்க்கையில் நமக்கு எப்போதும் சத்தம், மொபைல், சமூக ஊடகங்கள், உலக பரபரப்பு என்ற ஒரு விஷயத்தில் மனிதர்கள் உலகத்தில் போயிட்டுருக்காங்க. ஆனால் நமது இதயத்தில் சில நேரங்கள் அல்லாஹ்வுடைய தனிமை என்ன செய்து தேவைப்படுது. குர்ஆன் ஓதுவதற்கு, துஆ செய்வதற்கு, நன்மைக்கு நம்மை நாமே சீர்திருத்தம் செய்வதற்கு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கு ஏற்படுது. எனவே இந்த ஹிரா குகை என்ற வாழ்க்கை எங்களுக்கும் தேவை இருக்குது என்பதை இங்கே நம்ம காட்டுறோம். அப்போ ஹிரா குகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கி கொண்டிருக்கும்போது ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வராங்க. ஒரு இரவு நேரம் ஹிரா குகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தபோது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், இக்ரா, நபியை நீங்கள் ஓதுவீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாதே. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறோம், உம்மி நபி. உம்மி என்று சொன்னால் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்பதாக இருக்கு. அப்போ சொன்னாங்க, மா அன பிகாரி, நான் ஓத தெரியாத நபராகிற்று என்பதாக கூறுறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் கூறினார்கள், இக்ரா. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல் கூறினார்கள், எனக்கு ஓத தெரியாது. பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி இறுக்கமாக அணைத்தார்கள். அதன் பின்னர் அல்லாஹ்வின் முதல் வஹி இறங்கியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டினார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியே, நீங்கள் ஓதுங்க. எதை கொண்டு? உங்களை படைத்தான இந்த இறைவன், அந்த இறைவனின் திருப்பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்க. ஹலக்கல் இன்சான், அந்த இறைவன் படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், மின் அலக், என்ன செஞ்ச அல்லாஹ் முதல்ல ஒரு சாதாரண இரத்த கட்டி அந்த இதிலிருந்து உங்களை படைக்க ஆரம்பித்தான் பார்த்தீங்களா, அந்த ரப்புடைய பேரை சொல்லி ஓதுங்க. இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், உங்கள் ரப்பு இருக்கானே மிக மகத்தானவன். அல்லதி அல்லம பில் கலம், அந்த ரப்பு என்ன செய்தான், இந்த மனிதர்களுக்கு பேனாவை கொண்டு எழுதி படிக்க கற்றுக் கொடுத்தானே, அவன்தான் உங்களுடைய ரப்பு. அல்லமல் இன்சான மாலம் யலம், இந்த மனிதர்கள் எதையெல்லாம் தெரியாமல் இருந்தாங்களோ அதை அத்தனையும் கற்றுக் கொடுத்தான் தெரியுங்களா. இந்த ரப்பின் பேரை கொண்டு என்ன செய்யுங்க, இக்ரா, நீங்கள் ஓதுங்க என்பதுதான் முதல் வகி. சுபஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்களேன். சூரா அலக் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். சூரத்துல் அலக் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அருமையானவர், இது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி, இப்படி ஒரு செய்தி எங்களுக்கு வந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மூட நம்பிக்கைகளை விட்டு தௌஹீதில் நேரான பாதையில் நாங்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். அல்லாஹ்வுடைய அருளால், உதவியால் அல்லாஹ் நம்ம நிலச்சி வைக்கிறோம் இந்த தௌஹீதில். இந்த செய்தி தெரியாதவர்கள் என்ன செய்கிறாங்க, கல்லையும் மண்ணையும் ஏனைய பொருட்களையெல்லாம் வணங்கி கொண்டு பார்ப்பவையெல்லாம் தனக்கு கடவுளாக, துணைகளாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஆன்மாவை கொடுத்த அந்த ஓர் இறைவனை மறந்துவிட்டு. அருமையானவர்கள், இது முதல் விஷயம்.
அடுத்து பாருங்க, முதல் வகைக்கு பிறகு நபிசாசலம் என்ன நடந்துச்சு? நபிசாசலம் மிகவும் அதிர்ச்சியான நிலையில் வீட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா குகைக்கு அவ்வளோ பெரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கட்டி அணைக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக? அப்போ நபிசாசலம் அப்படியே பயந்து போய் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வராங்க. ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள். அப்போ நபிசாசலம் அவங்களை போத்துனாங்க. பின்ன நபிசாசலம் நடந்த சம்பவத்தை ஹதிஜா ரலியல்லாஹு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்பொழுது ஹதிஜா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நபிசாசலம் ஒரு குணத்தை நினைவுபடுத்தி, நீங்கள் மிக அழகான குணத்தின் மீது இருக்கிறீங்க, அல்லாஹ் ஒருபோது என்ன செய்ய மாட்டான், உங்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் நெருங்க விடமாட்டான் என்பதாக கூறினார்கள். சொன்னார்கள், கல்லா வல்லாஹிமா யுஹ்ஸீக் அல்லாஹு அபதா. ஒரு மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட இப்படி சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். பின்னர் சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை, ஏன் இழிவுபடுத்த மாட்டான்? நீங்கள் உறவுகளை பேணுறீங்க, பலவீனமான சுமைகளை நீங்கள் சுமக்கிறீங்க, இல்லாதவர்களுக்கு உதவுறீங்க, விருந்தினர் உபசரிக்கிறீங்க, உண்மையான சிரமங்களில் மக்களுக்கு உதவுனீங்க. எனவே அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான், எந்த சிரமத்திலையும் ஆழ்த்த மாட்டான். நீங்கள் பார்த்தது என்னவா இருக்கும், அது உங்களுக்கு சிரமமான விஷயமா இருக்காது என்பதா. அருமையானவர்கள், இல்லை படிப்பில் என்ன, ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிசாசலம் அவங்கள்ட்ட ஆறுதல் படுத்திய போது அவருடைய பணத்தை பற்றி பேசவில்லை, மாறாக நபிசாசலம் குணத்தை பற்றி பேசினார். அப்போ நபியை பின்பற்றக்கூடிய நமக்கு பாடம் படிப்புன்னு என்ன, நல்ல குணம் என்ன செய்யாது, ஒருபோதும் வீணாகாது. நல்ல குணம் என்ன செய்யாதுங்க, ஒருபோதும் வீணாகாது என்ற அந்த பாடத்தை எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து பெறக்கூடிய விஷயம். அப்போ முதல் வகை நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி என்னன்னு சொன்னால், இக்ரா ஓதுவீராக. அப்போ இஸ்லாம் அறிவுக்கு மிக பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குதுங்கிறது நமக்கு தெரியணும். படி இக்ரா எடுத்து படித்து பாருங்க, உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்ன செய்யுதுங்க, இக்ரா எடுத்து படி, ஞானத்தை படி, இறை ஞானத்தை படி. ஆனால் இக்ரா பிஸ்மி ரப்பிக, உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அதாவது பாருங்க, வெறும் படின்னு மட்டும் சொல்லலை, உங்களுடைய ரப்பின் பெயரால் படிங்க. என்ன செய்யுங்க, படின்னா உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம உலக கல்வி மட்டும் நாம் நோக்கம் கொள்ளாமல், உலக கல்வியே எங்களுக்கு சதா என்ன செஞ்சிடும், எங்களை காப்பாற்றிவிடும் என்பல்லாமல் இக்ரா பிஸ்மி ரப்பிக, ரப்பினுடைய பெயரால படிங்க. அப்போ என்ன செய்யணும், ரப்பை பற்றியும் படிக்கணும் என்று என்ன செய்து கூறுகிறது. அதாவது கல்வி வேண்டும், ஆனால் அல்லாஹ்வை மறந்த கல்வி அல்ல. என்னங்க, அல்லாஹ்வை மறந்த கல்வி அல்ல, ஆனால் அந்த அறிவு மனிதனை அல்லாஹ்விடம் அழைத்து செல்ல வேண்டும். ஒரு மனுஷனுக்கு கல்வி என்று சொன்னால் ரப்பை நோக்கி நகர்த்த வேண்டும். அவர் படிக்க படிக்க அவருக்கு என்னது, பணிவு உருவாகுது, ரப்பின் பக்கமாக விரைந்து போகிறாரு கல்வியாளர். அவர் என்ன செய்கிறார், படிக்க படிக்க பெருமை வருது, காசு சேருது, ஆனால் என்ன செய்கிறாரு, உறவுகளை மதிப்பதில்லை, தனக்கு கீழுள்ளவர்களை மதிப்பதில்ல, ரப்பையே மறக்கிறாருன்னு சொன்னால் இது கல்வி அல்ல, சைத்தான் அவருக்கு போட்டுக்கிட்டு இருக்க ஒரு சூழ்ச்சி. கண்ணை மூடினவனே அவர் விளங்கிடும். என்னென்னு விளங்கும், ஒரு அரபு கவிதை நம்ம இங்கே தான் ஒரு நாள் படித்தோம். ஜக்ரே ரஹ்மத்துல்லாஹி அவங்க அழகாக ஒரு இதில் பதிவு செஞ்சுருந்தாங்க. புழுதி அடங்கின பிறகு நீ ஏறி வந்தது குதிரையா கழுதியான்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தங்க, மௌத்துக்கு பிறகு மனுஷன் நான் இந்த வாழ்க்கை வாழ்ந்தேன் அந்த வாழ்க்கை வாழ்ந்தேன், ரப்புக்கு என்ன தேவையான வாழ்க்கையை அவன் சொன்ன மாதிரி நீ வாழ்ந்தியா இல்லையா அப்படிங்கிறது என்னது, நீ வந்தது கழுதியா குதிரையான்னு தெரிஞ்சு போயிருன்னு சொன்னாங்க. அப்போ கல்வி என்பது இக்ரா படிங்க, பிஸ்மி ரப்பிக்க, உங்கள் ரப்பின் பெயரால் படிங்க. அப்போ என்னது, ரப்புக்கு மாற்றமாக ரப்பை மறந்தவராக அந்த கல்வி இருக்கக்கூடாது. அப்போ இன்னும் நமக்கு என்ன எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு 4 பாடம் என்று சொன்னால் அருமையானவர்களே, சும்மா சுருக்கமான சில விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்கிறேன், நீண்டு போயிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 4 படிப்பினைகள், தினமும் குர்ஆனை நேரம் கொடுத்து படிக்கணும். தினமும் குர்ஆனை நேரம் கொடுத்து படிக்கணும். முதல் வகையினுடைய முதல் கட்டளையே என்னது, நம்ம படிங்க, குர்ஆனை படிங்க, பெருமானாருக்கு இறங்கக்கூடிய கட்டளைகளை படிங்க, அல்லாஹ்வுடனான தனிமையில் நேரத்தை செலவிடணும். 2வது படிப்பினை என்னங்க, பெருமானாருடைய எந்த செயல் இருந்து நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்ன, தனியாக அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன அவங்க குகையில் போய் அமல் செஞ்சாங்க அப்படிங்கிறது இப்போ நமக்கு என்ன விளங்குது, ஏங்க பெருமானுடைய சுன்னத்து தான் அது. தனிமையை தேடி இறை அருளை தேடி இறை ஞானத்தை தேடி தனியாக சென்று அமல் செய்ய வேண்டும் என்பது இதோடைய கட்டளை. அப்படி தனிமையை போய் மக்களுடைய நலனை சிந்திக்கக்கூடிய, தன்னுடைய உள்ளுணர்வுகளை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன் மக்களுக்கு கெடுதி நினைப்பானா? இஸ்லாம் வழிகாட்டுது, உன்னை தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அமர்த்தி என்ன செய்ய, உன்னை நீ பரிசோதித்துக்கொள். அப்போ கதிஜா ரலியல்லாஹு, 3வது விஷயம் குணத்தை அழகுபடுத்துவோம். நபிஸல்லல்லாஹு இந்த சம்பவத்தில் இருந்து என்னது, கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர் நபிஸல்லல்லாஹு அவர்கள் ஆறுதல் படுத்தியதற்கு காரணம்
அவருடைய அழகிய குணங்கள். நான்காவது இன்னைக்கு படிப்பினை, சோதனை வந்தால் பயப்படாமல் அல்லாஹை நம்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வகை வந்தபோது அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹ் அவர்களை தன் தூதராக தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அவங்களுக்கு அதிர்ச்சி, ஆனால் என்ன செஞ்சான்? தூதராக தேர்ந்தெடுத்து கொண்டான். இப்போ சோதனை காலகட்டத்தில் என்ன செய்யணும்? கொஞ்சம் சபுர் செய்யணும். அருமையானவர்களே, முடிவுரை என்னவென்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹிரா குகையில் தொடங்கிய அந்த வஹி இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் குர்ஆனாக ஒலித்து கொண்டிருக்கிறது. குர்ஆனாக ஒலித்து கொண்டிருக்கு. அப்போ அந்த இரவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மட்டும் மாறவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இல்லை, முழு உலகத்தின் வரலாறே மாற ஆரம்பிச்சிருச்சு. முழு உலகத்துடைய வரலாறே மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்போம், அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனை நேசிப்போம், அதை அதிகமாக ஓதுவோம், அதன்படி வாழ்வோம். அல்லாஹ் நம்மை குர்ஆனின் மக்களாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை உம்மத்தாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்ற சுருக்கத்தை இன்று நான் கூறி இந்த உரை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா வ ஸல்லிம் முபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.